கவலையினை போக்கும் கோவழியாம் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாய் நன்றியின் பலியை செலுத்திடவாய் நன்மைகள் நாமே அடைவோமாறி. இந்த திருப்பலியில் திரு தாமஸ் அவர்களுடைய 17ஆம் ஆண்டு நினைவு நாளில் அன்னாருடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். சேவியர் வின்ஸ்டன் அனோமா இவர்களின் 30ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றிபடியாக கொடுப்போம். இதுவரை குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து உடல் உள்ள நலத்தோடு வாழவும் இறையாசிர் வேண்டியும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இருதயசாமி மரிய சகாயம் லியோன் அவருடைய 29ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் இறைவன் இதுவரை குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும் தொடர்ந்து இறைவனின் பாதுகாப்பும் ஆசிர் வேண்டியும் மகள் பிரான்சினா நிவேதாவுக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். செசிலி ரஞ்சிதம் அவருடைய ஆன்மா இரவில் இளைப்பாற்றியை அடைய வேண்டிக் கொள்வோம். பீட்டர் அருள் நோபல்ராஜ் ஜோஸ்பின் ஜெசிந்தா இவர்களின் 30ஆம் ஆண்டு திருமண நன்றியாகும் தொடர்ந்து இறைவனின் பாதுகாப்பு வழிகாட்டுதலை வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த கருத்துக்களோடு நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கருத்துக்காகவும் ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு சனிக்கிழமை திருப்பலியை இந்த நாளிலே நாம் கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தரக்கூடிய அற்புதமான பாடம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கக்கூடிய முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில அருமையாக சொல்லப்படுகிறது, அறிவியலிகளாய் இல்லாமல் கடவுளுடைய திருவுளம் யாது என்பதை உணர்ந்து வாழுங்கள். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களை இந்த உலகம் வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது. இந்த இரண்டையும் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த சமூகத்திலே படைக்கப்பட்ட பொழுதே நாம் அழைக்கப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பில் கடவுளுடைய திருவுளம் எதுவாக இருந்தது? ஆதாம் ஏவாளினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், காயின் ஆபேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், நம்முடைய குலமுதியவர்கள் அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கடவுள் கொடுத்த அழைப்பு கடவுளின் மறு உருவாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான். எனவேதான் கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கிறார், தன்னுடைய உயிர் மூச்சை கொடுக்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் அதுதான். மனிதன் செல்லுகிற இடமெங்கும் கடவுளை பிரதிபலித்து வாழ வேண்டும், கடவுளின் மறு உருவாக இந்த சமூகத்தில் திகழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த சமூக வாழ்க்கையிலே செய்தார். சென்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்தார். தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய வாழ்வு என்று சொன்னார். இதுதான் கடவுளுடைய திருவுளம் என்பதை நாம் உணர்ந்து இந்த சமூக வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகம் பெரிது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய பாதையை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், கடவுளை நாம் ஒரு நாளும் பிரதிபலிக்க முடியாது. எனவே உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட கடவுளின் திருவுளத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தையும் கடவுள் விரும்புகிற உலகமாக மாற்றுவதுதான் நம்முடைய தலை சிறந்த பணியாக
அமைந்திருக்க முடியும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளில் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருத்தூதர்கள் உணர்ந்து கொண்டார்கள். முதல் வாசகத்திலே வாசிக்கிறோம், ஆவியானவர் தூண்டுதலை பெற்றுக் கொண்டவர்களாக பவுலடிகளாரும் பர்னபாவும், இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்போம், தீமோத்தேயுவும் அவர்களோடு இணைந்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ப எங்கெல்லாம் அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் அறிவுறுத்தப்பட்டார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்கள் நற்செய்தி பறைசாற்றினார்கள். துன்பத்தை, துயரத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நற்செய்தியின்படி வாழுகிற பொழுது இந்த உலகம் கேலி பேசும், பைத்தியக்காரர்களாக நம்மை நினைக்கும். ஆனால் கடவுளின் பார்வையில் அதுதான் மேன்மை மிக்கது என்பதை நாம் ஒரு நாளும் உணர தவறக்கூடாது. ஆண்டவர் இயேசு அதைத்தான் செய்தார். இயேசுடைய பிறப்பு முதல் அவருடைய சிலுவை சாவு வரை இந்த சமூகம் அவரை அப்படித்தான் பார்த்தது. உலகத்தை சார்ந்தவர்கள் அப்படித்தான் அவரை வெறுத்தார்கள். எனவேதான் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று போட துடித்தார்கள். ஆனாலும் கூட எனது விருப்பம் அல்ல தந்தையே உமது விருப்பம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை கடவுளின் திருவுளம் எது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப அதற்குள் அர்ப்பணித்துக் கொண்ட இயேசுவை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நிச்சயமில்லாத ஒரு உலகம், நிலையில்லாத ஒரு உலகம். அதைத்தான் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை. இந்த உலகம் யாருக்குமே நிலையானது கிடையாது, நிச்சயமான ஒன்று கிடையாது. நாளைக்கு நாம் இருப்போமா தெரியாது. அப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளுக்குள் கடவுளின் அழைப்பை நாம் உணர்ந்து வாழுகிற பொழுது கடவுளுடைய நிறைந்த நல்ல பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள முடியும். கடவுள் வழங்குகிற மேன்மை நாம் அடைய முடியும். கடவுள் தருகிற நிறை ஆசிருக்குள் நம்மையும் நம் குடும்பங்களை வைத்து பாதுகாக்க முடியும். அதைத்தான் இன்றைக்கு அற்புதமான பாடமாக நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழுகிற நாட்கள் எத்தனை நாட்கள் இருந்துவிட்டு போகட்டும், எத்தனை ஆண்டுகளாக வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுடைய திருவுளம் எது என்பதை உணராமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடவுளின் அழைப்பிற்கு நாம் நியாயம் செய்யவில்லை என்பதாக அர்த்தமாகிவிடும். எனவே கடவுளுடைய திருவுளத்தை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அறிந்து உணர்ந்து அதற்கு ஏற்ப வாழுகிற பிள்ளைகளாக நாம், நம்முடைய குடும்பங்களும், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் வாழ அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் கொண்டாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனமறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானீரே.
அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது ஆட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தீனியாவுக்கு செல்ல முயன்ற போது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சொல்ல வேண்டிய பதில் மொழி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமாய் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான வரிசை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்படைத்து புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி அனைத்துலகும் ஆந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுருந்தை அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை நீப்பழிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கு பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டகை எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரிடம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிகை தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை எங்களுக்கு விட்டுச் செல்லுங்கள்.
அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் துணை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. முன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றார் என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் மே மாதம் 17ஆம் தேதி நம்முடைய மறை மாவட்டம் உருவான நாள். எனவே இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய இந்த 12 மணி திருப்பலியை நம்முடைய ஆயரவர்கள் நமக்காக நிறைவேற்றுகிறார்கள். எனவே நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் குடும்பமாக கூடி நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் ஆயருக்காகவும் குருக்களுக்காகவும் அருள் சகோதர சகோதரிகளுக்காகவும் பொதுநிலையினர் ஒவ்வொருவருக்காகவும் நாம் சிறப்பாக நாளைய தினம் வேண்டிக் கொள்வோம். அன்னையின் வழியாக இந்த மாதத்தை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து வேண்டுகிற நாம் ஆயருடைய திருப்பலியிலே பங்கெடுத்து எல்லாருக்காகவும் அன்னையின் வழியாக இறை ஆசிரியை பெற்றுக் கொடுக்க உங்கள் எல்லோரையும் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். நாளை 12 மணி திருப்பலியை நம்முடைய ஆயர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் திருமகனுடைய மாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. செல்வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே